ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ மேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5 வந்து இங்கே 3 ஆயிருக்கு. இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கு. ஒன்று மல்டிபிகேஷன்ல இல்லை அடிஷன்லேயே இருந்திருக்கும் டெஃபினட்டா. இப்போ 5 8 ஆயிருக்குன்னா +3 பண்ணியிருக்காங்க. அடுத்து 8 வந்து 14 ஆயிருக்கு, +6 பண்ணியிருக்காங்க. அடுத்து +9 ஆட் பண்ணியிருக்காங்க. 3 6 9 இது எல்லாமே வந்து உங்கள் 3 டேபிள்ஸில் வர்ற நம்பர். அப்போ அடுத்தும் ஒரு 3 ஆட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே டெஃபினட்டாக 12 தான் ஆட் பண்ணியிருக்கணும். 23 கூட 12 ஆட் பண்ணால் கிடைக்கிறதா உங்களோட ஆன்சர். ஸோ 5 3 35. இப்போ 35ன்ற ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க, அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16 16 4/5, 17 3/5, 18 2/5, 19 1/5 அப்படின்னு வந்துட்டே இருக்கு. இதோட ஃப்ராக்ஷன்ஸ் பாருங்களேன். டினாமினேட்டர் எப்பவுமே 5 தான் வந்திருக்கு. இங்கே 4, இங்கே 3, இங்கே 2, இங்கே 1. அடுத்து கண்டிப்பாக 20ன்னு வந்திருக்கும். ஏன்னா நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. 20 பக்கத்தில் 0/5ன்னு வந்திருக்கும். ஸோ 0/5 நம்ம எழுத மாட்டோம். அப்போ 20ன்னு தான் எழுதியிருக்கணும். அதனால உங்களோட ரெண்டாவது ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 125 215, 124, 63 இந்த மாதிரி இருக்கு கொஸ்டின்ஸ். எப்பவுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கியூப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ 6 கியூபோட வேல்யூ வந்து 216. அடுத்து 5 கியூபோட வேல்யூ பார்க்கும்போது 125, 4 கியூப் பார்க்கும்போது 64, 3 கியூபை பார்க்கும்போது 27, 2 கியூபோட வேல்யூ 8, 1 கியூபோட வேல்யூ வந்து 1. இந்த நம்பர்ஸ் பக்கத்தில் இருக்க நம்பர் தான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக இதில் 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கியூப்ல இருந்தும் 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 1 மைனஸ் பண்ணால் 215, இதில் 1 மைனஸ் பண்ணால் 124, இதில் 1 மைனஸ் பண்ணும்போது 63, 27ல் 1 மைனஸ் பண்ணும்போது 26, இதில் 1 மைனஸ் பண்ணால் 7, 1ல் 1 மைனஸ் பண்ணால் 0. இதை தான் அவங்க எழுதியிருக்காங்க. 215, 124, 63. அப்போ அவங்க மிஸ் பண்ணியிருக்க நம்பர் 26. அதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 96, 3, 48, 6 ஒரு 2 டிஜிட் நம்பர், அப்புறம் ஒரு 1 டிஜிட் சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து ஆல்டர்னேட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் சீரீஸ்னா ஒரு நம்பர் விட்டு விட்டு கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ இது வந்து 96 இங்கே 48 ஆயிருக்கு. அதாவது பை 2 பண்ணியிருக்காங்க. டிவைடட் பை 2 ஆயிருக்கு. 48 வந்து 24 ஆயிருக்கு. திருப்பியும் டிவைடட் பை 2 பண்ணியிருக்காங்க. அடுத்து 24 டிவைடட் பை 2 பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தான் கிடைச்சிருக்கும்? 12 தான் கிடைச்சிருக்கும். அப்போ அடுத்த நம்பரும் 12 தான் இங்கே ஃபில் ஆயிருக்கும். இது பாருங்களேன். 3 வந்து 6 ஆயிருக்கு. ஆக்சுவலாக மல்டிபிள் பை 2 பண்ணியிருக்காங்க. இங்கே அடுத்த நம்பர் மல்டிபிள் பை 2 பண்ணியிருக்காங்க. 12 ஆயிருக்கு. ஸோ அடுத்த நம்பர் 24 இங்கே கரெக்டாக எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் 12 தான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்த நம்பர்ஸ் பாருங்களேன். 4, 9, 25 டெசிமல் இல்லாமல் பார்க்கும்போது 4, 9, 25, 49 டெசிமல் இல்லாமல் பார்க்கும்போது இது ஆக்சுவலாக 2 ஸ்கொயர். 9ன்றது வந்து 3 ஸ்கொயர். அடுத்து வந்து 5 ஸ்கொயர். அடுத்து வந்து 7 ஸ்கொயர் இருக்கு. இது ஆக்சுவலாக என்ன நம்பர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ப்ரைம் நம்பர். 2, 3, 4 இல்லை பாருங்க. அப்புறம் 5 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 7 கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்த நம்பர் டெஃபினட்டாக என்னவா இருக்கும்னா 8, 9, 10 எல்லாம் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 11 தான் ப்ரைம் நம்பர். இப்போ 11 ஸ்கொயர்டு 121 தான் இங்கே எழுதியிருக்கணும். சரி, 121 யூஸ் பண்ணி 2 ஆப்ஷன் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதை 4 அவங்க அப்படியே எழுதலை. என்ன பண்ணி எழுதியிருக்காங்க? 4 டிவைடட் பை 100 பண்ணியிருக்காங்க. அதனால தான் 0.04 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 9ஐயும் 100ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 0.09. இதையும் டிவைடட் பை 100 பண்ணியிருக்காங்க. 0.25. ஏன்னா 100ஆல் டிவைட் பண்ணும்போது பின்னாடி இருந்து பார்க்கும்போது 2 டிஜிட் இருக்கணும். அதே மாதிரி 49 பண்ணும்போது 0.49 கரெக்டாக இருக்கு. இப்போ நம்மளோட ஆப்ஷன் வந்து 121 தான். 11 ஸ்கொயர் டிவைடட் பை 100 பண்ணும்போது பின்னாடி இருந்து 2 நம்பருக்கு அப்புறம் டாட் வைக்கணும். அப்போ 1.21ன்றது தான் சரியான ஆப்ஷன். அது உங்களோட ரெண்டாவது ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இதை என்ன ரூல் அப்ளை ஆயிருக்கு? இது ரெண்டுத்துக்கும் என்ன சூட்டபிளா இருக்கோ அதே தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். இதுல இந்த 6ம் 7ஐயும் ஆட் பண்ணியிருக்காங்க. 13 கிடைச்சிருக்கு. இந்த 5ம் 8ஐயும் ஆட் பண்ணாலும் 13 தான். 13ஐயும் மல்டிபிள் பண்ணி நடுவில் இந்த 169 எழுதியிருக்காங்க. அதே ரூல் இங்கே ஒர்க் அவுட் ஆதான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 10ம் 8ம் ஆட் பண்ணால் 18. இங்கே 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 10. இந்த 10ஐயும் 18ஐயும் மல்டிபிள் பண்ணி தான் நடுவில் 118 போட்டிருக்காங்க. அப்போ அதே ரூல் தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். 9ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 16. இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணும்போது 8 கிடைக்கும். இப்போ 16ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணால் 128 வரும். அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து இந்த மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த 3மே ஃபுல்லாக இருக்குது, இது மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த 3த்துக்கும் என்ன ரூல் அப்ளை ஆகுதோ அதே தான் இங்கே அப்ளை பண்ணோம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது நம்பரை கியூப் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1s are 1 தான்.
2 கியூப் பண்ணா 8 வரும். இந்த 1 8 ஆட் பண்ணி இந்த 9 எழுதியிருக்காங்க. அதே மாரி இங்க கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. 2 ஸ்கொயர் பண்ணோம், 3 கியூப் பண்ணி ஆட் பண்ணோம். இப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் 3 கியூப் பண்ணா 3 × 3 × 3 27. 27 4 ஆட் பண்ணா 31 கரெக்ட்டா வருது. அதே ரூல் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கணும். ஸ்கொயர் போடுங்க, இங்க கியூப் போடுங்க. இது 16 கிடைக்குது. 5 கியூப் பண்ணா 5 × 5 × 5 125. 125 16 141 கரெக்ட்டா வந்திருக்கு. அப்ப அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். 3 ஸ்கொயரையும் 4 கியூபையும் ஆட் பண்ணும். 3 ஸ்கொயர் பண்ணா 3 3s are 9. 4 கியூப் பண்ணா 64 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணா 73. 73ன்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின் தான். 3 ட்ரையாங்கிள் ஃபில் ஆயிருக்கு. அதே ரூல் பேஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணணும். இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 15 இந்த 11 இந்த 19 மூணுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 3 நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணும்போது இப்போ 19ம் 11ஐயும் ஆட் பண்ணும்போது 30 கிடைக்கும். 30 + 15 45. 45ன்ற நம்பர் இங்கே 15 எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ டிவைடட் பை 3 பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணோம்னா 50. 50 கூட இந்த 28 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 78 கிடைக்கும். 78 டிவைடட் பை 3 பண்ணும்போது நமக்கு 26 கிடைச்சிருக்கு. அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கணும். இதுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. 10 + 20 30. 30 + 30 வந்து 60. 60 டிவைடட் பை 3 பண்ணா 20 வரும். அப்போ கரெக்டாக இருக்குது. அதாவது வெளியில் இருக்க இந்த 3 நம்பரை ஆட் பண்ணி 3 அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் கண்டுபிடிச்சி தான் நடுவில் போட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் அதே ரூல் அப்ளை பண்ணலாம். 14 13 70. 70யும் 35யும் ஆட் பண்ணும்போது 105 கிடைக்கும். 105 டிவைடட் பை 3 பண்ணா வர்றதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 35 கிடைக்குது. 35ன்றது நம்மளோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க ஒரு ஆல்பபெட்டிக்கல் கொஸ்டின் இருக்கு. இதுல ஏக்கு எதிரில் 1 எழுதியிருக்காங்க, ஈக்கு எதிரில் 25, யூக்கு எதிரில் 441. அப்போ ஐக்கு எதிரில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரும் அது கீழே நம்பரும் போடுறோம். இப்போ ஏ கீழே ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், பி செகண்ட் லெட்டர், சி தேர்ட் லெட்டர் இந்த மாதிரி எடுக்கும்போது ஏக்கு எதிரில் 1 எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக 1 ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்காங்க. 1 1 சார் 1 தான். ஈக்கு எதிரில் 25ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக ஈயோட ஆல்பபெட் வந்து 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும். அதாங்க எழுதியிருக்காங்க. அடுத்து யூவோட லெட்டர் இப்படி எழுதிட்டே வரும்போது யூ வந்து 21. 21 ஸ்கொயர் பண்ணால் 441 வரும். அதான் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ ஐக்கு எதிரில் என்ன வரும்ன்றது உங்களோட கொஸ்டின். 9ன்றது வந்து 9th லெட்டர். அப்போ இங்கே 9 ஸ்கொயர் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. 9 ஸ்கொயர் பண்ணால் 81 கிடைக்குது பாருங்க. 81ன்றது நம்மளோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அதான் நம்ம செலக்ட் பண்ணோம். அடுத்து இந்த பாக்ஸில் இருக்க மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று ஒரே மாதிரி ரோஸ்லேயோ இல்லை காலம்ஸ்லேயோ ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள் என்ன ரூல் அப்ளை ஆகிருக்குன்னு. இப்போ 7 3 5 இங்கே வந்து 50 அப்படின்னு சமப்பாயிருக்கு. அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 7 + 3 நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 10 கிடைக்கும். இந்த 10 கூட இந்த 5 மல்டிபிள் பண்ணி 15 எழுதியிருக்காங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல 9ம் 5ம் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் நமக்கு 14 கிடைக்குது. 14 கூட இந்த 5 மல்டிபிள் பண்ணும்போது 17 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரூலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். 8ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்குது. 12 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் இங்கே 0 ஆன்சரில் வரும்னா 0 கூட 0 மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் 0 வரும். அதனால 0 தான் இங்கே ஃபில் ஆகிருக்க வேண்டிய நம்பர். அது உங்களோட முதல் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. அதான் நீங்கள் செலக்ட் பண்ணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.